அவருடைய வாய்ஸை கேட்க 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 அவரோட கனெக்ஷனில் இருக்க இருக்க உங்கள் முகம் அவரை பார்க்க 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 அவர் தான் விசுவாச துவங்குறவரான் தெரியுமா? துவங்கி அப்படியே விட்டுறது இல்லையா, அதை முடிக்கிறது தான் அவர் தானா. நீ எந்த விஷயத்தில் அவரை நம்பி விசுவாசிச்சியோ அந்த விஷயத்தை அவரே நின்று அடிப்பாரான், அவரே முடிப்பாரான். யார்? அவரே நின்று கோலியத்திட்ட சண்டை போட மாட்டார், உன்னை வச்சு தான் ஜெயிப்பார். அதுவும் நான் சொல்லிடுறேன். நீ தானப்பா முடிப்பீங்க, நான் கூழாங்கல்ல எடுக்க மாட்டேன். கோலியத்தை கத்தி எடுத்துகிட்டு வந்து கழுத்துக்கிட்ட வந்தால் நான் கழுத்தை குனிய மாட்டேன், அப்படியே இருப்பேன். நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு தாவீது இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? கோலியாத் என்ன சொன்னானோ அதே மாதிரி ஒன்று பிச்சு பிச்சு போட்டிருப்பான். அவர் விசுவாசம் உங்களுக்குள்ளே தானே துவங்கினார், உங்களுக்குள்ளே தானே. அப்போ உங்களை வச்சு தானே செய்யணும். அவர் செய்கிறதுக்கு ஏன் உங்களுக்குள்ளே விசுவாசம் தரணும்? உங்களை வச்சு செய்கிறதுக்காக. உங்களை வச்சு செய்யக்கூடாதுன்னா அவர் உங்களுக்கு விசுவாசமே தர மாட்டார். அவரே இறங்கி செஞ்சுட்டு அவர் இயேசு வருவார், எனக்காக என்னது உயிரை கொடுப்பாரு, அதுதான் நீங்கள் எதோ விசுவாசிச்சிங்களா? விசுவாசிக்கலை. அதனால் உங்களுக்குள்ள அவர் அந்த ஃபெய்த்தையும் அவர் என்ன பண்ணல, கிரியேட் பண்ணலை. அவரே செய்ய வேண்டிய ஒரு வேலை இருந்துச்சு, அவரே வந்தார், நீட்டாக வந்தார், நீட்டாக அவர் செய்ய வேலையை செஞ்சுட்டு போயிட்டார். ஏன் உங்களுக்குள்ள விசுவாசத்தை கொடுக்குறாரு? ஏன்னா உங்களை வச்சு தான் செய்யணும். அந்த ஃபெய்த்து தான் உங்களுக்குள்ள பலத்தை கொடுக்கும், ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், ஐடியாஸை கொடுக்கும். அந்த ஃபெய்த்துக்குள்ளே தான் விக்ட்ரி ஒளிஞ்சிட்ருக்கு.